सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி பாசுரம் 9. கைத்தளத்துள்ள மாடு அழிய கண்ணாலங்கள் செய்து இவளை வைத்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும். செய்தலை ஏழு நாற்று போலவன் செய்வன செய்து கொள்ள மைத்தடமுகில் வண்ணன் பக்கல் வளரவிடுமின்களே. கைத்தளத்துள்ள மாடலிய கண்ணாலங்கள் செய்து, கண்ணாலங்கள் இந்த பெண் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மங்கள செயல்கள், கல்யாணம்னா கல்யாணம் அப்படி அர்த்தமில்லை, மங்கள செயல்களை எல்லாம் கையிலுள்ள பணத்தை செலவழித்து செய்தேன். ஆனால் நமக்கு அடங்காத இவளை வைத்து கொண்டிருந்து வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும். இவளை வைத்து கொண்டிருந்து என்ன பயன்? பயன் உண்டாகாமல் போய்விடுவதல்லாமல் அப்படி இல்லாமல் நமக்கு துன்பத்தையும் தரும், நம்மை வடுப்படுத்தும் என்று நான் சொல்லி வருந்த மற்றவர்கள் சுற்றத்தினர் சொல்கிறார்கள். வயலிலே வளர்ந்த நாற்றினை செய்தலை எழுநாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள. வயலிலே வளர்ந்த நாற்றினை அவ்வயலுக்கு உரியவன் தனது விருப்பப்படி வேண்டியது செய்வது போல இவளையும் மைத்தடமுகில் வண்ணன் பக்கல், மை போன்ற கரிய நிறமுடைய நம்முடைய கண்ணன் வசம் சென்று அவன் செய்ய நினைப்பவற்றை செய்து கொள்ளும்படி கொண்டு போய் விடுங்கள் என்ற பாவனையில் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் பெரியாழ்வார். பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணினம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணினாம் இருக்க இவளும் ஒன்று எண்ணுகின்றாள். மருத்துவ பதம் நீங்கினால் என்னும் வார்த்தை படுவதன் முன் உருப்படுத்து இடுமின் இவளை உலகளந்தானிடைக்கே. பெருத்த கண்ணாலங்கள், உலகில் உள்ளவர்கள் செய்யும் கல்யாணங்களை விட பெருத்த கல்யாணம், அப்படி கல்யாணம் மங்களகரமான செயல்கள் எல்லாம் இவளுக்கு நாம் செய்து வைத்தோம். குலமரியாதை இருத்துவான் என்று எண்ணி நாம் இருக்க, குலமரியாதையை காப்பாற்றி நம்முடைய வீட்டுக்குள்ளேயே இவளை இருக்கும்படி செய்ய எண்ணி நாம் இருக்கும்போது அவள் ஒன்று நினைக்கின்றாள், இவளும் ஒன்று எண்ணுகின்றாள், இவளோ வேறொன்றை நினைக்கின்றாள். இதற்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க? மருத்துவ பதம் நீக்கினால், வைத்தியன் செய்யும் மருந்தின் பதம் போல். ஒரு வைத்தியன் கொடுக்குறார், நமக்கு மாத்திரை மெடிசன் கொடுக்குறாருனாக்கா நமக்கு அந்த மாத்திரை நமக்கு யூஸ் ஆகணும், நம்ம உடம்புக்கு செட் ஆகணும் இல்லையா? அப்படி இல்லை, கொடுக்குற பதம் அது நல்லாக இருந்தால்தான் உண்டு. இவளுடைய பதம் பார்த்து நாம் செய்யாமையால் இவளுக்கு என்ன நோய்வாய்ப்பற்று இருக்காங்க நமக்கு தெரியல, மருத்துவருக்கு தெரியல, அப்படி சொல்கிறார். பதம் பார்த்து நாம் செய்யாமையால் இவள் நம்மை விட்டு நீங்கினாள் என்ற சொல்லானது வார்த்தை மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் இவள் பதம் பார்த்து நாம் செய்யாமையால் இவள் நம்மை விட்டு நீங்கினாள் என்கின்ற பழிச்சொல்லானது, வார்த்தை பழிச்சொல்லானது படுவதன் முன், உலகில் உண்டாவதற்கு முன்னே இப்பெண்ணை உலகளந்தான் இடைக்கே, உலகளந்த கண்ணன் இருக்கிறானே அவனிடம் கொண்டு சென்று விட்டுவிடுங்கள் என்று தாய் மனமிறங்கி சுற்றத்தாரிடம் சொல்லும் பாவனையில் நமக்கு ஆழ்வார் அருளியிருக்கிறார். அடுத்தது, ஞாலம் முற்றும் உண்டு ஆளிலை துயில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை கோலமார் பொழில் சூழ் புதுவயர்கோன் வெட்டு சித்தன் சொன்ன மாலை 10 வல்லவர்கட்கு இல்லை வரு துயரே. ஞாலமுற்றும் உண்டு ஆளிலை துயில், உலகங்களையெல்லாம் உண்டு தன் வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டு ஆளிலையில் யோக நித்திரை செய்யும் நாராயணனிடம் இப்பெண் மாலதாகி
மோகம் கொண்டு காதல் கொண்டு அவனுடைய கலவியை விரும்பி மகிழ்ந்தாள் என்று தாய் தாய் உரை செய்தனை. தாய் என்ன செய்கிறார்? சொன்ன பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்கள் சொன்னதை சோலைகள் சூழ்ந்த வில்லிபுத்தூருக்கு தலைவனான விட்டுசித்தன், புதுவையர்கோன் விட்டுசித்தன் சொன்ன மாலை 10ம் வல்லவர்கட்கு வில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வார் அருளிச் செய்த பாமாலைகள் 10ஐயும் பாட வல்லவர்களுக்கு வருகின்ற துயரங்கள் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. வரக்கூடிய வந்த துன்பங்கள், வரக்கூடிய துன்பங்கள் எதுவும் இல்லை. அப்படி என்று முடிக்கிறார் இந்த பாசுரங்களை. தொடர்ந்து அனுபவிக்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.